بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி பொருளையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 218 வசனங்களை, பக்ரா அத்தியாயத்தின் 218 வசனங்களை பார்த்துவிட்டு 219வது வசனத்தில் ஒரு துணுக்கை மாத்திரம் நம்ம சென்ற பாடத்தில் பார்த்தோம். அது என்ன துணுக்கு என்றால், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா. இது வரைக்கும் உள்ள செய்தியை தான், இது அர்த்தத்தையும் இதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். அது ரெண்டுலையும் குற்றம் இருக்கிறது, நன்மைகளும் இருக்கிறது. குற்றம் நன்மையை விட பெருசாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனத்துக்கு முதல்ல சூதாட்டத்தை நம்ம எடுத்துக்கிறல இன்னும் மதுபானத்தை பற்றி மாத்திரம் எடுத்துக்கொண்டு அது குறித்த எப்போ அது ஹராமாக்கப்பட்டுச்சு, மதுபானம் எடுப்பில் இஸ்லாம் ஹராமாக்குனுச்சா, அதுக்கு எத்தனை படித்தரங்கள் இருந்தது, அந்த விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த மதுபானம் சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் அறிஞ்சு கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தில் மதுபானம் அருந்துவது குற்றம் இருக்கிறது. இந்த குற்றங்களில் சில குற்றங்களுக்கு இஸ்லாத்தில் குறிப்பிட்ட தண்டனைகள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கும். திருடுனா கையை வெட்டணும், விபச்சாரம் என்றால் 100 கசைடு அடிக்கணும், அவதூறு சொன்னால் 80 சவுக்கடி கொடுக்கணும். இப்படியான சட்டங்கள் அதே மாதிரி கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அந்த மாதிரி ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துகிறானோ அதே மாதிரியான பாதிப்பை இவனுக்கு ஏற்படுத்தணும். இதெல்லாம் இஸ்லாத்தில் குற்றவியல் சட்டங்கள்னு சொல்லுவாங்க. இந்த குற்றவியல் சட்டங்கள் இருந்தாலும் மதுபானத்துக்கு குற்றவியல் சட்டம் இஸ்லாத்தில் இருக்குதா? ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கிறது. அவன் மதுபானம் அருந்தி விட்டான் என்றால் அவனை ஜெயிலில் போடுவதா, கையை காலை வெட்டுவதா, அல்லது ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட தண்டனை வழங்குவதா அப்படின்னு சொன்னால் இது நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அந்த மதுபானம் அருந்தியவர்களுக்கு இன்ன தண்டனை 50 கசையடி, 100 கசையடி, 10 கசையடி என்று ஒரு நிர்ணயித்த ஒரு தண்டனையை வழங்கலை. சும்மா ஒரு கண்டிக்கும் விதமாக மண்டில் தடுத்துடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குடிபோதையோடு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அவனை போட்டு சவுக்கால் அட்டிச்சு அந்த மாதிரிலாம் செய்வது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வாங்க, அதில் ஆளுக்கு 2 அடியை போடுங்கப்பான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு நிர்ணய அளவுலாம் கிடையாது. அவனுடைய திரகாத்திரமாக இருக்கிறத பொறுத்து, அவன் தன்மையை பொறுத்து என்ன செய்வாங்க, கூட குறைய அடி விழும். நல்லா தாங்கிறவனாக இருந்தால் 4 அடி கூட போடுவாங்க. 2 அடியில் விழுந்துட்டான்னு சொன்னால் சரி ஓடுறா, இனிமேல் குடிக்காதடா. அந்த குடிக்கிறவனுக்கு சின்ன பயங்காட்டுற மாதிரி உரிய ஒரு தண்டனைகள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு எண்ணி, இப்போ 80 கசையடின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், அது எண்ணி நோட் பண்ணி 80 கசையடி முடிகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியான ஒரு நிர்ணயம் மதுபானத்துக்கு இருந்துச்சான்னு கேட்டால் இருக்கலை. எப்படி இருந்தது என்று கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு புகாரியில் 6774வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நுஐமான் என்ற பெயரில் ஒருத்தர் இருந்தார். அவர் மதுபானம் அருந்திய நிலையில் பிடித்து வரப்படுகிறார். அது நல்ல போதையில் இருக்கிறது நல்லா தெரிகிறது. அவரை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாங்க. அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான ஃபில் பைத்தி, அப்போது வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு கட்டளையிட்டார்கள், எதிரி பூஹு, அவர் அடியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இத்தனை அடி அடியுங்கள், இன்ன மாதிரி அடியுங்கள், இந்த பொருளை கொண்டு அடியுங்கள் அப்படின்னு சொல்லாமல், அது மாதிரி அந்த அரசு ஊழியர் அதுக்குன்னு சில ஆளுக்கு இருப்பாங்க அடி கொடுக்கறதுக்குண்டு, அவங்கள்ட்ட கூட அந்த பணியை கொடுக்காம வீட்டில் இருக்கிற ஆட்களை கூட நீளம் அடியே போடுங்கிறாங்க. அப்போ அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான ஃபில் பைத்தி,
வீட்டில் இருந்தவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், ஐ எல்ரிபூஹு, அவரை அடிக்குமாறு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிவிக்கிறவர் உக்குபா பின் ஹாரிஸுங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, அடித்தால நான் ஒரு ஆளாக இருந்தேன், நான் செருப்பை கொண்டே அடித்தேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்றது கொண்டு அடித்தாங்க. குன்து அன பீமன் அரபகு, அவரை அடித்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். பின் ஆலி, செருப்புகளை கொண்டு அடித்தவர்களில் ஒருவனாக நானும் இருந்தேன். அப்போ அடிக்க சொன்னோன்னு என்ன செய்ய, சில பேர் கையால் அடிச்சிருப்பாங்க, சில பேர் வேறு வேறு கையில் கிடைச்சதை கொண்டு அடிப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கார், உக்குபா பின் ஹாரிஸுங்கிறவர் அவரை செருப்புனால் போட்டு அடிச்சிருக்காரு, ஏண்டா குடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி. எத்தனை அடித்தாங்க அது கணக்கு கிடையாது, போதுங்கிற அளவுக்கு திருப்தி அடையாது, அப்படி அடிக்கிறதாம். இது புகாரில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் புகாரில் 6777வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் முத்தியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஜுலின் கஷரிப, குடித்த ஒரு மனிதரை நபிகள் நாயகத்திட்ட கொண்டு வந்தார்கள், கொண்டு வரப்பட்டது. கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ரிபூஹு, அடியுங்கள் இவர் அடிங்க, குடிச்சிட்டு வந்திருக்காரு, அடியே போடுங்கன்னு சொல்லுவோம்ல, இவர் கொஞ்சம் அடியே போடுங்கன்றாங்க. இதை ரசூல் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா அந்த எப்படி நிகழ்ச்சி நடந்துச்சுங்கிறத சொல்கிறாரு. இப்போ மின்னல் லாரிபு பியதிஹி, எங்களில் அவரை கையால் அடித்தவரும் இருந்தார்கள். ஒ லாரிபு பி நாலிஹி, தனது செருப்பை கொண்டு அடித்தவர்களும் இருந்தார்கள். ஒ லாரிபு பி சௌபிஹி, தனது ஆடையில் முறுக்கிட்டு டவல் மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, அதை முறுக்கிட்டு அடிப்போம்ல, அந்த மாதிரி ஆடையை கொண்டு அடித்தவர்களும் இருந்தார்கள். அப்போ ரசூல்லா இன்ன பொருளை கொண்டு சவுக்கால் அடிக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமாக வலிக்கும், அதுக்குன்னு தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி ரசூல்லா கட்டளை இடாமல் சும்மா அடியை போடுங்கிறாங்க. அடியை போடுங்கன்னு செய்கிறாங்க, கைனால் ரெண்டு தடுத்துட்டு இருப்பாங்க சில பேர். சில பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா செருப்பு கொண்டு 2 அடி அடிச்சிருப்பாங்க. சில பேர் அந்த ஆடையை முறுக்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஆடையினாலேயே ஒரு முறுக்கப்பட்ட ஆடையின் மூலமாக அடிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அடியுங்கள் என்று சொன்னார்கள். எங்களில் கையால் அடித்தவர்களும் இருந்தோம், செருப்பால் அடித்தவர்களும் இருந்தோம், ஆடையால் அடித்தவர்களும் இருந்தோம். இப்படி அடிச்சுட்டான் வர. அப்போ இதில் என்ன விளங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பொருளை கொண்டு அடிக்கும்படி சொல்லலை, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இத்தனை அடி அடித்தோன்னு சொல்லலை. அப்போ குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அடிங்கள்னு முட்டையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மான் சரஃபை முடிந்த பிறகு கால பாதுல் கௌமி, அங்கனுக்குள்ளே இருந்த சில பேர் சொல்லுகிறாங்க, அஹ்ஸாக் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக. யார்கிட்ட, அந்த அடி வாங்கினவர்கிட்ட, குடிகாரர்கிட்ட, குடிச்சிட்டு வந்தவரை நோக்கி இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, மக்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவரை ஏசுகிறாங்க. எப்படி ஏசுகிறாங்க, அஹ்ஸாக் ஹிஸின்னா இழிவு, அஹ்ஸாக்கன்னா உன்னை இழிவுபடுத்துவானாக, அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் அவரை அடியையும் கொடுத்துவிட்டு இதை விமர்சிக்கிறாங்க, அவர் ஏசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூலு ஹாக்கதா, இப்படி சொல்லாதீங்க. லா துஈனு அலைஹி ஷைத்தான், அவருக்கு எதிராக ஷைத்தான்கிட்ட உதவி நீங்கள் தேடாதீங்க. அவரை இழிவுபடுத்துவாயான்னு செய்கிறது ஷைத்தான்கிட்ட உதவி தேடுற மாதிரி உள்ளது. அது இழிவுபடுத்துறதுக்கு துவா செய்கிறீங்க, அவன் திருந்துறதுக்கு தானே கேட்கணும். அவருக்கு குடித்தான், அடித்தாச்சு, அல்ல அவனுக்கு நேர் வழி காட்டுவானாக, இனிமேல் குடிக்காமல் ஆக்குவானாகன்னு சொல்லணுமே தவிர இன்னும் இழிவுபடுத்துவானாக என்று சொன்னால் அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கட்டும் தானே அர்த்தம். இது ஷைத்தானுடைய வேலை தானே. நீங்கள் ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீங்க, இதை சொல்வதன் மூலமாக ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீங்க என்று ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்கன்னு வருது. அப்போ இதில் என்ன வழங்குறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குடிக்கிறதுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனையுமே இருக்கவில்லை. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முடிந்து அபூபக்கர் அவங்களுடைய ஆட்சி வருகிறது, அதுக்கப்புறம் உமர் அவர்களுடைய ஆட்சி வருகிறது. இவங்க ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு நிர்ணயிக்கிறாங்க. என்ன நிர்ணயிக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு அளவு நிர்ணயிச்சு, அடின்னா சும்மா அடின்னா சரியாக வராது அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. அது எப்படி வருதுன்னா, புகாரில் 6779 வருகிறது. சாயிப் இப்னு யஸீதுங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, குன்னானு உத்தாபி ஷாரிபி, குடிப்பவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அகதுனா ஒப்பந்தம்னு அர்த்தம் இருக்குது, காலம்னு அர்த்தம் இருக்குது. அகதி ரசூலில்லான்னு வந்தால் ரசூல்லாவுடைய காலத்தில், அதில் அகதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லாவுடைய காலத்தில் குடிகாரர்கள்ட்ட நாங்கள் கொண்டு வரப்படுவோம். ரசூல்லாவுடைய காலத்திலையும் இம்ரத்தி அபிபக்ரின், அபூபக்கருடைய இம்ரத்துன்னா அம்ருலேருந்து உள்ளது. இம்ரத்துன்னா அம்ருன்னா ஆட்சி தானே, அதிகாரம் தானே. இம்ரத்தி என்றால் ஆட்சி, அமீர்களிலிருந்து வர்றது. இம்ரத்தி அபிபக்ரின், அபூபக்கருடைய ஆட்சியிலையும் சதுரம் மின் ஹிலாஃபத்தி உமர். இம்ரத்தி அபிபக்கரின், அபிபக்கருடைய ஆட்சியிலையும் சதுரம் மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய ஆட்சியின் துவக்கத்திலையும் குடிகாரர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அபூபக்கர் ஆட்சிக்கு வரும்பொழுதும் உமருடைய ஆட்சிக்கு வரும்பொழுதும் ரசூல்லாவுடைய காலத்திலையும் குடிகாரர்கள் கொண்டு வரப்படுவார்கள். கொண்டு வந்தவுடனே ஃபனகூமு இலைஹி பி ஐதீனா, நாங்கள் அவரை நோக்கி எழுந்து நிற்போம். பி ஐதீனா, எங்களுடைய கையை கொண்டும் கைகளை கொண்டும். நிஆலினா, எங்களுடைய செருப்புகளை கொண்டும். அர்தியத்தினா, அர்தியத்தினா ரிதா, ரிதான்ற மேலாடை இருக்குல்ல, அதுக்கு ரிதான்னு சொல்லுவாங்க. ரிதாவுடைய பன்மை வந்து அர்தியத்து. அர்தியத்தினா, எங்களுடைய மேலாடைகளை கொண்டும் நாங்கள் என்ன செய்வோம், அவரை நோக்கி எழுந்து அவரை நோக்கி போவோம்னு அடிப்போம்னு அர்த்தம். இது வந்து அப்போ அபூபக்கர் காலத்துலேயும் என்ன செய்யலை, அது வந்து உங்கள் விருப்பம் போல் அடிச்சுக்கிறங்கன்னு விட்டாங்க, ஒரு நிர்ணயம்லாம் பண்ணலை. ஹத்தா கான ஆஹிரு இம்ரத்தி உமர், உமருடைய ஆட்சியின் கடைசி காலம் வந்த பொழுது ஜலது அர்பயின, அப்போ 40 அடி என்று நிர்ணயித்தார், அடிக்கிறார். அதாவது உமருடைய ஆட்சியுடைய துவக்க காலத்தில் வந்து எண்ணி அடிக்கிறது கிடையாது, இத்தனை அடின்னு சொல்லி கணக்கு வைத்து அடிப்பது கிடையாது. சும்மா அடியை போடுங்கன்னு எதாவது அவங்களால ஏண்டதை போட்டு அடிப்பாங்க. அது வந்து ஆளுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். வயசான ஆளாக இருந்தால் 2 அடிக்கு மேலே தாங்க மாட்டான்னா 2 நிப்பாட்டிக்கிடுவாங்க. குடிச்சிட்டு நல்லா ஸ்டடியாக நின்றானா இன்னும் 4 அடி கூட போடுவாங்க. இது வந்து அந்த அதுக்கு தகுந்தவாறு மக்களாக முடிவு பண்ணிக்கிடுவாங்க. அந்த நிலையில் தான் ரசூல்லா விட்டுட்டு போனாங்க. இப்போ ஜலது அர்பயின, இவர் என்ன செய்கிறார், உமர் அவர்களுடைய கடைசி காலத்தில் ஜலதன்னா ஜில்து, அதாவது சவுக்கால் அடித்தார். அர்பயின 40 கசையடி அடித்தார்னா அடிக்க உத்தரவு போட்டார். அவரை போய் அடிச்சுட்டு இருக்க போகிறாரு, அவர் அடிப்பார் சமயத்தில் அடிக்க உத்தரவு போட்டார். அதுக்கப்புறம் ஹத்தா இது அத்தவ், 40 அடி கொடுத்ததுக்கு பிறகும் என்ன செய்யலைன்னா திருந்த காணாம். 40 அடி கொடுத்தவொன்னே குடிக்கிறான்லாம் பயந்து போய் இனிமேல் குடிக்க மாட்டாங்கன்னு வந்துடும் நினச்சி தான் 40 அடி போடுறாரு. 40 அடி கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹத்தா இது அத்தவுன்னா ஐனு, இது ஐனுன்னா அலிஃபு போட்டால் வந்தான்னு அர்த்தம். ஐன் போட்டவொன்று அத்தாண்டு போட்டோம்னு சொன்னால் வரம்பு மீறுறது. ஹத்தா இது அத்தவ், அவங்க வந்து வரம்பு மீறிய பொழுது. ஃபசக்கு, மேலும் குற்றம் புரிந்த பொழுது, அதாவது குடியை நிறுத்தாத போது குடிச்சிட்டே இருக்கிறாங்க. 40 அடி போட்டு அனுப்பிடுறாங்களா, அடுத்த நாளைக்கு மர போதையோடு வர்றான், அடுத்த நாளைக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து இது 40 அடி பத்தலைய அப்படின்னு நினச்சி ஜலத சமானின 80 சவுக்கடி கொடுத்தாரு. அப்போ குடிகாரர்களுக்கு நபி காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமர் காலத்திலையும் நிர்ணயித்த ஒரு தண்டனை இல்லாமல் இருந்தது. ஒரு கண்டிக்கிற மாதிரி உள்ளது. கண்டித்தல் என்னது கணக்கு கிடையாதுன்னு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு என்ன செய்வோம், ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுவோம். ஆனால் உமருடைய ஆட்சி காலத்தில் கடைசியில் தான், அதுவும் ஆரம்ப காலத்தில் நினைஞ்சிட்டாரு, ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரியே தான் விட்டுட்டார். கடைசி காலத்தில் வந்த உடனே இது 5 அடி 10 அடிலாம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, ஒரு 40 போடுவோம், அப்போ தான் திருந்து வாங்கி பயப்படுவாங்கன்னு நினச்சி என்ன செஞ்சாங்க, 40 அடியே கொடுத்தாங்க. அதுலேயும் திருந்தின மாதிரி இல்லை, மறுபடியும் வரம்பு மீறுறாங்க, மறுபடியும் தொடர்ந்து அந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஜலத சமானின 80 அடியை கொடுத்தார்கள் அப்படின்ட்டு என்ன செய்கிறது வருகிறது. அப்போ வந்து இதில் நம்ம விளங்குற என்னென்னு கேட்டால், இந்த குடிகாரர்களுக்கு நிர்ணயித்து அடி கொடுத்தல் என்றது வந்து உமர் அவர்கள் கொண்டு வந்தாலும் இது வந்து இது சட்டம் கிடையாது. இது என்ன கிடையாது, ஏன்னா ரசூல்லா அதுக்கு தண்டனையை நிர்ணயிக்கலை. ஃபிக்கு கிதாப் மதுஹப் கிதாப்ல என்ன செய்வாங்கன்னா குடிகாரரை 80 அடி அடிக்கணும்னு எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு நிர்ணயித்த ஒரு எண்ணிக்கையை அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை, அபூபக்கர் அவர்களும் சொல்லலை, உமரும் சொல்லலை ஆரம்ப காலத்தில். பிற்காலத்தில் என்ன செய்கிறாருன்னா ஒரு எச்சரிக்கைக்கு வந்து காலத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும் முடிவு பண்ணணும். ஒரு காலத்தில் 5 அடியோடு தெரிஞ்சிருவானா 5ஓடு விட்டுற வேண்டியதுதான்.
10 அடியோட திருந்தலைன்னா இன்னும் கொஞ்சம் 15 அடி கொடுக்க வேண்டியதுதான். இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தண்டனை தானே தவிர இதிலிருந்து மார்க்க சட்டை எடுக்கக்கூடாது. நீங்கள் 80 கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் ரசூல்லா வந்து இத்தனை தான் நிர்ணயிக்கலைங்கும் போது 80 அடங்கத்தானே செய்யும். 80 அடித்தாலும் 800 அடித்தாலும் என்ன செய்யும், அது அடங்கத்தான் செய்யும். ஆனால் வந்து இது அவர் மாற்றமாக செய்யலை. ஆனால் அவர் செஞ்சது நீங்கள் எப்படி விளைக்கிறன்னு 40 அடி கொடுத்த காரணத்தினால் குடிகாரர்களுக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சியில் 40 அடி கொடுக்கணும்னு எடுக்கக்கூடாது. 40 அடி அவர் கொடுத்தாரு. நீங்கள் யோசிச்சு பார்த்து உங்கள் காலத்தில் எத்தனை கொடுக்கணும்னு நீங்கள் முடிவெடுங்க. அது நமக்கு வந்து நிர்ணயிக்கப்படாமல் தரப்பட்டிருக்கிற சட்டம். அது தண்டிக்கணும்னு மட்டும் வந்திருக்கே தவிர இத்தனை தான் அடி இதை கொண்டு அடிக்கணும்னு சொல்லி என்ன செய்யலை. அது ஜில்துங்கிறாங்க. ஜில்துனா தோல்னால் இருக்குது, சவுக்குனால் அடிக்கிறது. அந்த ரசூல்லா காலத்துடைய அடி வந்து இந்த 40ங்கிற எண்ணிக்கையிலையும் இருக்கலை. அடிக்கிற பொருளும் என்னவா இல்லை. சும்மா துணியை முறுக்கிட்டு அடித்தா என்ன வலிக்க போகுது, கைனால் 2 அடியை போட்டால் என்ன வலிக்க போகுது. அது மாதிரி கைனால் அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, இப்படி தான் இருந்துச்சே தவிர அடித்து தோலை பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி அடிக்கிற அந்த அடி வந்து ரசூல்லா காலத்தில் இருக்கவே இல்லை. அப்போ ஆனால் அது வந்து இவர் செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா அடிக்க சொன்னாங்கன்னால என்ன அர்த்தம்னு கேட்டால் காயப்படாமல் ரத்தம் வர்ற அளவுக்கு இல்லாமல் அந்த மாதிரியே தான் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் கை நாளையெல்லாம் அடிக்கும்போது இந்த கை நாள் அடிக்கிறது ஒரு அடியான்னு ரசூல்லா கேட்கல. அப்படி இருக்கும்போது உமர் செஞ்சது வந்து அவர் செஞ்சார் ஒரு நிர்வாக நோக்கத்தில் செஞ்சு இருந்தாலும் அதை சவுக்கால் அடிக்க சொல்லிடக்கூடாது. அதில் 80 வரைக்கும் போயிருக்கிறார். 80ங்கிறதுலாம் பாரதூரமான குற்றங்களுக்கு உள்ள ஒரு தண்டனை. அந்த ஒரு தண்டனையை வந்து ஒரு குடிகாரர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இல்லை. சும்மா பயங்காட்டுற மாதிரி 2 அடியை போட்டு விட வேண்டியதான். அதனால் வந்து நம்ம வரலாறாக இதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர குடிகாரர்களுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால் அவங்க திருந்துற அளவுக்கு எச்சரித்தல் தான் தண்டனை. திருந்துற அளவுக்கு அடியை போடுவதுன்னு வச்சிட வேண்டியதான். எவ்வளோ அடி அதுவே சூழ்நிலை பார்த்து முடிவு பண்ணிக்கிறங்க. இப்படித்தான் இஸ்லாமிய சட்டம் இந்த விஷயத்தில் இருக்குதே தவிர இது வந்து 80, அடுத்த ஒரு ஆட்சியாளர் வந்து 100 போடுவார், அதுக்கடுத்த ஆட்சியாளர் 200 கூட போடுவார். அதெல்லாம் அவங்களா செஞ்சு கொள்வது. அதுதான் கொடுக்கணும்னு எந்த ஒரு நிர்ணயமும் பண்ண இயலாது. மதுஹபுகளில் உட்காந்துக்கிட்டு இந்த நம்பரெல்லாம் வந்து சட்டமாக்கி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சட்டமே ஆக்கக்கூடாது. இது வந்து ரசூல்லா அடிக்க சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அடிக்க சொன்னதில் வந்து அப்போ அதில் என்ன விளங்குது, அந்த சவுக்கால் அடிக்கணும் என்பது ரசூல்லாவுடைய நோக்கமாக இருக்கலை. இருந்தால் அதை சொல்லியிருப்பாங்க. என்னத்தையாவது போட்டு அடிங்கன்னு சொல்லும்போது கைனால் கூட அடிக்கலாம் என்ற அர்த்தமும் இருக்க போய் தான் ரசூல்லாவுக்கு முன்னிலையில் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. கைனால் போய் அடிச்சிருக்கிறாங்க, துணியை முறுக்கிக்கிட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த ஒரு எல்லை மீறி அடிக்கக்கூடாது என்பது தான் இதிலிருந்து விளங்குகிறது. அது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த குடிபோதை வந்து தடுக்க வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு மனிதனை வந்து தண்டிக்கணும்னு வைங்களேன், அந்த தண்டனை வந்து அவன் வந்து உணரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் தான் அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நல்ல போதையில் இருக்கிறவனுக்கு நீ அடித்தா இதை உணர்வானா? போதை தெளிஞ்சவனை என்னடா அடித்தாங்கன்னு யார் அடித்தான்னு கேட்பான், அவனுக்குதா? அப்போ இந்த அடி வந்து நாளைக்கு அவனை திருத்தும் என்று இருக்குது. இந்த அடித்தது அவனுக்கு அடிக்கிறது கிடையாது. எதுக்கு அடிக்கிறாங்க? அவனை போட்டு அடிக்கிறத வச்சுக்கிட்டு மற்றவனுக்கு பயம் வரும், முன்னாடி அடிப்பாங்க, அவனுக்கு ஏதாவது அது பாதிப்பு பண்ணால் வராது. அதான் போதையில் இருக்கானே. ஒருத்தன் போதைக்கு உள்ளாயிட்டான்னு சொன்னால் அவனை போட்டு ரத்த விழாறு வர்ற வரைக்கும் அடிக்கிறதுனால அவன் என்ன உணர்வான்? அவனுக்கு ஒன்றுமே உணர மாட்டான். நீங்கள் அடித்ததே தெரியாது. பிறகு தெரிஞ்சு போயிருக்கிறத பார்த்து விசாரித்து வேண்டாம் தெரிஞ்சுக்கிடுவான். ரத்த கசிவு இருந்துச்சுன்னு சொன்னால் என்னப்பா யார்ப்பா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு அப்படி தான் நினைப்பானே தவிர அவனுக்கு என்ன செய்யாது, அடித்தவனை போதை தெளியவும் செய்யாது. அவனுக்கு அடித்ததுனால போதை தெளிஞ்ச உடனே அப்படியான அது மூளையில் போய் ஆல்கஹால் கலந்த பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தெளிவும் வராது. அதனால் இந்த போதை விஷயத்தை போதையாளனுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் அடிக்கணும். அடிக்கிறதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு ஒரு பயம் வரும். சபையில் வச்சு அடிப்பாங்க, கேவலமாக இருக்கும், நம்ம இனிமேல் குடிக்கக்கூடாது. அவனுக்கு அடிக்கிற அடியை பார்த்துட்டு அடுத்தவன் திருந்துவான்ங்கிற ஒரு பேசிக்கில் தான். அதனால தான் செருப்புலாம் அடிக்க விட்ருக்காங்க. செருப்புலாம் ஒரு கேவலம் தானே, ஆளாளுக்கு அடிப்பாங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும், நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் ரசூல்லா உண்டாக்க விரும்பி இருக்கிறாங்களே தவிர குடிகாரனை போட்டு அடிக்கிறதுங்கிறது வந்து இல்லை. அது ஒரு விஷயம் இருக்குது. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு ஆள் இருந்தார். இது புகாரில் 6780. அவர் பேர் அன்ன ரஜுலன் அல அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். கான யுலக்கபு, அந்த மனிதருக்கு வந்து
பேர் என்னன்னு கேட்டால் அவர் பேர் வந்து அப்துல்லா. கான யுலக்கபு சரி அன்ன ரஜுலன் அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். கான் இஸ்முஹு அப்துல்லா, அவருடைய பேர் வந்து அப்துல்லா. அப்துல்லாங்கிற பேரில் ஒரு ஆள் இருந்தார். ஓ கான யுலக்கபு ஹிமாரன், அவரை வந்து கழுதைன்னு பட்ட பேர் வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து பேர் அப்துல்லா தான், இருந்தாலும் அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா என்னப்பா கழுதை அப்படின்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி பட்ட பேர் வச்சு அழைக்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அழைச்சிருக்காங்க. அது ரசூலுல்லாஹ் கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கும். அவர் என்ன மாதிரி அழைக்கப்படுறாருங்கிறது இருந்தால் கண்டிச்சிருப்பாங்க. ஆனால் அவரை ஹிமார்னு தான் சொல்லுவாங்களாம். ஓ கான யுலக்கபு ஹிமாரன், அவர் ஹிமார் என்று கழுதை என்று லக்கபுன்னா பட்ட பேர். ஓ கான யுலக்கபு, அவர் வந்து பட்ட பெயர் சொல்லப்படுவார். ஹிமாரன், கழுதை என்று அவருக்கு பட்ட பேர். அவர் என்ன செய்வார்னு கேட்டால் ஓ கான யுலுஹிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூல்லாட்ட வந்து ரசூல்லாவை சிரிக்க வைப்பார். சில ஜோக் சொல்லிட்டு இருப்பாங்க. சில ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சில தமாசான சில செயல்கள் மூலமாக சில பேச்சுகள் மூலமாக இருக்கிற ஆட்களும் வந்து சிரிக்க வைக்குவாங்க. அப்போ ரசூல்லாவே சிரிக்க வைப்பார். வந்து என்ன செய்வார் சொல்லுவார், ரசூல்லாவை சிரிப்பாங்க. ஒரு ஜோக்கு பேர் வழி வரும். இந்த மனிதர் என்ன செய்கிறார், அப்துல்லாங்கிற ஆள் ரசூல்லா காலத்தில் இருக்கிறாரு. ஓ கான யுலுஹிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை யுலுஹிக்குனா சிரிக்க வைப்பார். சிரிக்க வைப்பார்னா என்ன அர்த்தம், சிரிக்கிற மாதிரி எந்தையாவது சேட்டை செய்வார், இல்லை வாயினால் சொல்லுவார். அங்க அசைவுகள் மூலமாகவும் கோமாளித்தனம் பண்ணால் சிரிப்பாங்க, அல்லது வாயினால் சில பேச்சுக்களை கேட்டு என்ன செய்வாங்க சிரிப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் சிரிக்க வைப்பார். அப்போ கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலதஹு ஃபி ஷராபி, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அவரை வந்து ஷராப் அந்த குடித்ததுக்காக வேண்டி அவரை அடித்திருந்தார்கள். ஜலதன சவுக்குனாலே அடிச்சிருக்கிறாங்க. அதிகமான அளவில் இல்லை, சும்மா 2 தட்டு தட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரை அடித்து இருந்தாங்க. இப்போ உத்திய பிஹி யௌமன், ஒரு நாள் அவரை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இப்போ அமர பிஹி, அப்போ ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டாங்க. இப்போ ஜுலித, மறுபடியும் அவளை சவுக்கால் அடிக்கப்பட்ட சவுக்குனால் அடிக்கப்பான்னு இருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. எத்தனை நாள்லாம் வரல, இதெல்லாம் 2 தட்டு தட்டுறங்கிற ஒரு கணக்கில் தான் இருக்கும். அப்போ கால ரஜுலும் மினல் கௌமி, அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார், அல்லாஹும் அன்ஹு, இறைவா இவரை வந்து சபிச்சு விடு. எதனால் சபிக்க சொல்கிறாருன்னா மா அக்ஸர மா யூதாபிஹி, இந்த ஆள் என்ன அதிகமாக வந்து இழுத்து வரப்படுறாரு. ஒரு தடவை குடிச்சு அடி வாங்கினா பரவாயில்லைங்களாம், இன்றைக்கும் அடி வாங்குறாரு, நாளைக்கு அடி வாங்குறாரு, நாளைக்கு கழிச்சு இதே வேலையாக இருக்கிறாரு. யாரெல்லாம் இவரை சபித்து விடுவாயாகங்கிற துவா செய்கிறார். அல்லாஹும் அன்ஹு, இவரை வந்து சபித்து விடுவாயாக அப்படிங்கிறாங்க. எதனால் சபிக்க சொல்கிறாங்கன்னா மா அக்ஸர மா யூதாபிஹி, இவரை கொண்டு வரப்படுவது என்ன அதிகமாக இருக்கிறது, எவ்வளோ அதிகம் கொண்டு வர்றாங்க, இவரை குடித்ததுக்காக வேண்டி குடித்தார் என்பதற்காக கொண்டு வர்றாங்க. அது ரொம்ப ஜாஸ்தி அவர் அடி வாங்குறதுனால என்ன செய்கிறாங்கன்னா நாசமாக்குங்கிறாங்க, சபிக்கிறாங்க. அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னாங்க, லா தல்அனுஹு, அவரை சபிக்காதீங்க. அதாவது குடிக்கிறாரு, ஒரு தடவை குடிக்கல பல தடவை குடிக்கிறாரு, பல தடவையும் தண்டிக்கப்படுறாரு. அதிகமான தடவை தண்டிக்கப்பட்டால் நம்ம என்ன செய்வோம், கேவலமானவன்னு நினைப்போம்ல, அப்படி தான் நம்ம நினைக்குவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கல. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லா தல்அனுஹு, அவரை நீங்கள் சபிக்கக்கூடாது. இப்போ வல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமாக, மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் இவர் விரும்புகிறார் என்பதை வந்து நான் அறியலை. விரும்புகிறாரா என்று எனக்கு தெரியலை. இவர் அல்லாஹ் ரசூலை விரும்புகிறாருங்கிற ஒரு கருத்தில் சொல்கிறாங்க. இவர் வந்து குடிகாரராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப ஒரு பிரியம் இருக்குது. பிரியம் உள்ளவர்களும் குடிப்பார்கள். பிரியம் ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆட்கள் என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அதனால் போட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், அதை குடிக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் அந்த குற்றத்தை வந்து, இந்த குற்றம்னு இல்லை, பொதுவாக எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் உடனே அவனை என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் நாசமாக்கட்டும்னா துவா செஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு குற்றத்துக்கு அவன் வந்து தண்டிக்கப்பட்டாலும் சரி தான், அவன் இனிமேல் அது செய்யாமல் இருக்கிற மாதிரி தான் உங்கள் துவாவெலாம் இருக்கணும். என்ன செய்யணும், நாசமாக்குன்னா மேலும் குடின்னு அர்த்தமாகுதுல்ல. அப்போ எந்த ஒருவராவது தண்டிக்கப்பட்டார்னு சொன்னால் அவர் என்ன செய்யக்கூடாது, மேலும் இழிவுபடுத்துவாயாக என்றோ அவரை சபிப்பாயாக என்றோ நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றங்களுக்கு தண்டிக்கப்படக்கூடிய நபரை பார்த்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னு சொன்னால் சைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, அவன் கெட்டு போகிறதுக்கு துவா செய்கிறீங்க. அவன் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் துவா செய்யணும்.
அவன் கெட்டு போவதற்காக வேண்டி துவா செய்கிறீங்கிற ஒரு அர்த்தம் அதில் வந்துடுதா? அப்போ இது மதுபானம் சம்பந்தமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வேறு மதுபானத்தை பற்றி முழுசாக போய்கிட்டு இருக்க தேவையில்லை, இவ்வளோ போதும். அப்போ என்ன அந்த வசனம் திருப்பி ஒருக்காவாங்க. எஸ் அலூனக அனில் ஹம்ரி ஒல் மைசிரி, ஹம்ரி என்ற மதுபானத்தை பற்றியும் ஒல் மைசிரி சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதில் பெரும் குற்றம் இருக்கிறது. ஓ மனாஃபியுல் இன்னாஸ், மக்களுக்கு பயன்களும் இருக்கிறது. ஓ இசுமுகுமா, அதனுடைய அந்த ரெண்டுடைய குற்றம் வந்து அக்பரு மின் நஃபைஹிமா, அந்த ரெண்டுடைய நன்மையை விட அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதோட ஒரு டாபிக் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து வேறு விஷயம் ஆரம்பிக்குது. இருந்தாலும் இதில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், சூதாட்டத்தை பற்றி, மதுபானத்தை பற்றியும் கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள் அப்படின்னு இதில் வர்றதுனால, சூதாட்டம்டா என்ன, சூதாட்டம்டா என்ன என்று சொல்லி குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ சூது என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தஃசீரும் தரப்படல. சூதாட்டத்தை பற்றி கேட்குறாங்க, சூதாட்டம் கூடாதுன்னு சொல்லப்பட்டுருச்சு, அவ்வளோதான். அப்போ சூதுனா எதை சூதுன்னு சொல்லுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு குர்ஆன் ஹதீஸில் வந்து என்ன இல்லை, சூது என்றால் இன்னென்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து சூது, இன்னென்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து சூது என்று, சூது இல்லை என்று குர்ஆனிலும் தெளிவுபடுத்தப்படலை, ஹதீஸ்லையும் தெளிவுபடுத்தப்படலை. சூதாடக்கூடாது மட்டும்தான் இருக்குது. சூது வந்து நல்லது இல்லை, ஷைத்தானுடைய வேலை, அதில் தீமை தான் அதிகம் அப்படிங்கிறதோட குர்ஆன் நின்றுக்கிருச்சு. அப்போ இந்த இதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஹதீஸில் இருக்குதுன்னு சொல்லி விளக்கம் சொல்ல முடியாது. ஹதீஸில் இல்லை, குர்ஆன்லேயும் அதுக்கு விளக்கம் சொல்லி இல்லை. அப்போ குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் விளக்கம் இல்லைன்னு சொன்னால், ஏன் இல்லை என்று கேட்டால் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறதுனால விளக்கம் சொல்லப்படலை. சூதுங்கிறது அந்த மக்கள் ஒரு அர்த்தத்தில் வச்சுருந்தாங்கல்ல, அந்த சூதுங்கிற சொல் வழக்கு வந்து தொன்று தொட்டு இன்றைக்கி தேதி வரைக்கும் மக்கள்கிட்ட பயன்படுத்தப்படுதா இல்லையா? சூதுங்கிறது மக்கள் அறிஞ்சு வச்சுருக்காங்களா இல்லையா? சூதாடுவது என்பதை வந்து மக்கள் விளங்கி வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் விளங்கி வச்சதுக்கு போய் யாராவது தஃசீர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? அதாவது சூதான்னு சொன்னோம்னு சொன்னால், ஓ சூதத்தான் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுதுன்னு அந்த மக்கள் விளங்கியிருப்பாங்க. எதனால் விளக்கம் சொல்லலைன்னு கேட்டால், சொல்ல தேவையில்லை, இன்றைக்கி உங்களுக்கு தெரியத்தானே சூதுண்டா. ஆனால் சில பேர் அறியாமையின் காரணமாக என்ன செய்வாங்கன்னா, சூது இல்லாததை சூது என்று என்ன செய்வாங்க, விளங்கி கொண்டவர்கள் இருப்பார்கள். அது அந்த சூதை பற்றிய புரிதல் இல்லாதவங்க. அந்த பொதுவாக அந்த சூதாட்டத்தில் ஈடுபடுறான் பாருங்க, ஈடுபடுறவன், அதை கவனிக்கிறவன், அதை கண்டிக்கிறவன், அந்த மாதிரி ஆட்களுக்கு சூதுனா என்னென்னு விளங்கும். வெகுஜன மக்கள் அதன் பக்கம் தலை வச்சு படுக்காத மக்களுக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டால், சூதுனா என்னென்னு தெரியாது. அப்படி ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த சூதுங்கிற ஒரு விளையாட்டை விளையாடுறான்ல அவனுக்கு சூதுனா என்னென்னு தெரியும். இதெல்லாம் தப்புப்பா என்று பிரச்சாரம் பண்ணுறான்ல அவனுக்கு சூதுனா என்னென்னு தெரியும். இதில் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு வந்து சூதுனுடைய இலக்கணம் போக்குவரத்து எதுவுமே தெரியாது. சூதாடக்கூடாது மட்டும் ஒரு மூடலாக தெரியும். அப்படிங்கும்போது அப்போ சூதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் அந்த சூதுங்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் அந்தந்த மொழியில் போட்டிருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது பணத்தை வைத்து ஒரு விளையாட்டில் பணம் கட்டி, ஒரு விளையாட்டில் ஒரு காரியத்தில் 2 பேர் பணம் கட்டுவாங்க. எந்த காரியமாக வேணாலும் அது இருக்கலாம். 2 பேர் பணம் கட்டி விட்டு யார் ஜெயிக்கிறானோ அவன் அதை எடுத்துக்கிடுவான். இதுதான் சூது. சூதுங்கிறதுல சூதுக்கு சிம்பிளான விளக்கம் என்னன்னு கேட்டால், அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் சூது விளையாடுறாங்கன்னு சொன்னால், நான் 1000 ரூபா வைக்கிறது, நீ 1000 ரூபா வைக்கிறது, 2 பேர் 1000 ரூபா வச்சுப்பட்டு ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடுறது. நான் ஜெயிச்சேன்னா 2000 நான் எடுத்துக்கிடுவேன், நீ ஜெயிச்சா 2000 நீ எடுத்துக்க. இப்படி உள்ள செயலுக்கு பேர் தான் சூது. இந்த சூது என்பது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், எதை வேண்டாலும் சூதாக ஆக்கலாம். அப்போ உதாரணமாக வந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சாதாரணமாக உள்ள ஒரு கபடி விளையாடுறாங்கன்னு வைங்களேன். ஒரு கபடிங்கிற விளையாட்டு சூதா? கபடி விளையாட்டு சூது இல்லை. ஆனால் அந்த கபடி விளையாட்டை வந்து சூதாகவும் ஆட முடியும். கபடி சூது கிடையாது. நம்ம விரும்பணும் என்று சொன்னால் அந்த கபடி விளையாட்டு என்ன செய்யலாம், சூது என்ற முறையில் ஆட முடியும். அதனால் இந்த சூது குறித்த ஒரு விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைய பாடத்தில் பார்ப்போம்.